திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணத்தில் இன்றைக்கி நம்ம 55ஆவதா சங்கத்தார் கலகமும் தீர்த்தல் பற்றியும் 56ஆவதா இடைக்காடன் பிணக்கு பற்றி பார்க்கலாமா? இப்போ சங்கத்தார் கலகமும் தீர்த்தல் பற்றி பார்ப்போம். மதுரை தமிழ்ச்சங்க புலவர்கள் 48 பேரும் அளப்பரிய புலமை பெற்று விளங்கி பல்வேறு செயல்களை புனைந்தனர். அதன் காரணமாக ஒவ்வொருத்தருக்கும் கர்வம் வந்துச்சு. தனக்கு தானே பெரியவங்கன்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்க கூட மன வேறுபாடும் உண்டாச்சு. அப்புறம் இந்த 48 புலவர்களும் ஒன்றா சோமசுந்தர பெருமான் கோயிலுக்கு போய் அவர் சன்னிதானத்துக்கு முன்னாடி நின்று இறைவனை பணிந்து வணங்கி, ஆலவாய் பெருமானே, அடியவர்களாகிய நாங்கள் இயற்றிய இந்த செயலுல நல்லவற்றையும் அல்லவற்றையும் சீர்தூக்கி அவற்றின் பெருமை சிறுமை ஆகியவற்றை எடுத்து காட்டி அருளிட வேண்டும். எங்களுக்குள்ள தோன்றி இருக்கிற அந்த செருக்கினை போக்கி எங்களுடைய ஐயத்தையும் நீக்கி அருள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. வேத பொருளாக விளங்கிடும் சோமசுந்தர பெருமான் அந்த சங்க புலவர்கள் முன்பாக ஒரு புலவர் மாதிரி வந்து நிற்கிறாங்க. அந்த சங்க புலவர்கள் எல்லாத்தையும் பார்த்து, தமிழ்ச்சங்க புலவர்களே, இந்த மதுரையம்பதியில் தனபதி அப்படின்ற வாலிபன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவனும் அவனது மனைவி குணசாலினியும் செஞ்ச நல்ல தவத்தின் பயனாக ஒரு புதல்வன் அவங்களுக்கு பிறந்தான். அவன் முருகப்பெருமானின் திரு அவதாரமாவான். அழகும் ஆண்மை கொண்டிருந்தாலும் அவன் ஒரு ஊமை. அவனிடம் நீங்கள் அனைவரும் போய் உங்களுடைய செயல்களை சொல்லுங்க. அவனது அறிவுக்கு கத்த செயல் எதுவோ அதுவே எல்லாராலும் மதிக்கப்படும் செயல் அப்படின்னு சொல்றார். இதை கேட்ட சங்க புலவர்கள் என்ன சொல்றாங்க? புலவர் பெருமானே, தனபதியின் மகனோ ஊமை அப்படிங்கிறதுனால அவன் எப்படி எங்களுடைய செயலை விருப்பமாக கேட்டு எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்து ஆராய்ந்து எப்படி அதில் இருக்கிற குறையை எப்படி சொல்லிடுவான் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த தெய்வ புலவர் என்ன சொல்கிறாரு? தனபதியின் குமாரனாகிய ஊமையை தனக்குகந்த சொல்லழகும் பொருளழகும் கேட்டால் தன்னுடைய தலையை அசைத்து தோல் புலாகிதம் கொள்ள சந்தோஷப்படுவான். அதனால் உங்களுக்கிடையே எழுந்த இந்த கலகமும் கலக்கமும் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்கிறார். புலவர் பெருமான் சொன்னபடி சங்க புலவர்கள் எல்லாரும் ஒன்றா போய் வணிகன் தனபதியினுடைய பையனாகிய ருத்திர சருமனை அன்போடு சங்க மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. அவனை சங்க மண்டபத்துக்கு தக்கதோர் ஆசனத்தில் அமர வச்சு வெண்மலர்களால் அவனை பூஜித்து வணங்கினாங்க. அப்புறம் அந்த ருத்திர சருமனுக்கு முன்னாடி நின்றுட்டு அவங்களுடைய செய்யலை ஒவ்வொருத்தராக சொல்லி காட்டினாங்க. சங்க புலவர்களின் பாடலை ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருந்த உத்ரசர்ம சில செயல்களின் சொல்லெழுக கேட்டு சந்தோஷப்பட்டான். சில செயல்களின் பொருள் ஆழத்தை கண்டு சந்தோஷப்பட்டான். சில செயல்களில் குற்றம் இருப்பதை கண்டு அவற்றை இகழ்ந்தான். இப்படி புலவர்கள் நிறைய பேர் அவங்களுடைய செயல்களை அவன் முன்னாடி பாடிட்டு இருக்காங்க. அப்புறம் நக்கீரன், கபிலர், பரணர் ஆகிய மூவரின் செயல்களை உருத்ரசர்மன் கேட்டபோது உடல் சிலிர்த்து கண்ணீர் விட்டான். தலையை அசைத்து பேரானந்தம் அடைந்தான். நவரத்தினங்களை எடை போடுபவன் போலவே தனபதி வணிகனின் குமாரன் உருத்ரசர்மன் சொல்லழகு பொருள் ஆழம் ஆகியவற்றில் தன் நுண்ணறிவு என்னும் தராசு கொண்டு தரமறிந்தான். இப்படி சிறந்த செய்யுட்களை உருத்ரசர்மன் தேர்வு செஞ்சதுக்கப்புறம் நன்னெறி தெரிந்த சங்கப்புலவர்கள் எல்லாரும் அவங்களுக்குள் உண்டான அந்த சண்டையை விடுத்து ஒருத்தர் அன்பா நட்பா இருக்கிறாங்க. நக்கீரர், கபிலர், பரணர் என்னும் முப்பெரும் புலவர் பெருமக்களின் செய்யுட்கள் நாட்டில் சிறந்து விளங்கின. பிறகு இறையருள் பெற்ற செந்தமிழ் புலவர்கள் சங்க மண்டபத்தில் குற்றமற்ற நூல்களை ஆராய்ந்து அறிந்து சிறப்புடன் விளங்கினர். இப்போ இடைக்காடான் பிணக்கு பற்றி பார்க்கலாமா? ஆலவாய் பெருமானான சுந்தரேஸ்வரருக்கு செண்பக மாலை சூட்டி மகிழ்ந்து வழிபட்ட செண்பக பாண்டியன் சிவபதம் அடைந்ததுக்கப்புறம் பிரதாப சூரியன் முதற்கொண்டு பூப சூடாமணி வரையில் 14 பாண்டியர்கள் பாண்டிய நாட்டை ஆண்டு வந்தாங்க. 15வது மன்னனான குலேசன் என்பவங்க பாண்டிய நாட்டில் நல்லாட்சி புரிஞ்சிட்டு இருந்த அந்த சமயத்தில் அரசியலில் சிறந்து விளங்கியதோடு பாண்டியன் குலேசன் தமிழ் இலக்கியங்களிலும் சிறந்து விளங்கினார். பெருநூல் பலவற்றை பாண்டியன் நன்கு பயின்றதனால முத்தமிழ் புலவர் இருந்த சங்கப்பலகை குலேச பாண்டியனுக்கும் இடமளித்து சிறப்பித்தது. கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குபவன் பாண்டியன் குலேசன் அப்படிங்கிறத கேள்விப்பட்ட கபிலன் அவர் அவங்க நண்பரான இடைக்காட்டு புலவர் அப்படின்றவங்க கிட்ட நம்ம தமிழில் பிரபந்தம் ஒன்றினை இயற்றி அதை நம்ம பாண்டிய நாட்டு மன்னன்கிட்ட போய் காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுபடியே
நல்லதோர் பிரபந்த நூலினை இயற்றிய இடைக்காடார் அதனை எடுத்துட்டு போய் பாண்டியன் குலேசன்கிட்ட படித்து காட்டுறாரு. அந்த பிரபந்தியத்தின் பணுவல் ரொம்ப நேர்த்தியாக அமைஞ்சிருந்தது. அந்த நூலின் சொற்சுவை, பொருளழகு, கருத்தாழம் ஆகிய அனைத்தும் சிறந்து விளங்கியது. ஆனால் இவை அனைத்தையும் பகுத்தாராய்ந்து அனுபவிக்க தெரிந்த பாண்டியன் குலேசன் தன் உள்ளத்தில் எழுந்த பொறாமையின் காரணமாக அவருடைய தலையை அசைக்காமலும் மனசில் உண்டாகும் சந்தோஷத்தை முகமலர்ச்சியாக காட்டாமலும் கருத்து ஏதும் சொல்லாமலும் இருந்தார். மன்னனின் அலட்சிய போக்கினை உணர்ந்த இடைக்காடர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டார். இருந்தாலும் கற்று தேர்ந்தவரால் விருப்பப்படுபவர் தாம் என்பதால் அவருக்கு தன்மான உணர்வும் எழுந்துச்சு. அதனால் உடனே அந்த அரசவையிலிருந்து எழுந்துச்சு கோயிலுக்கு போயிட்டார். கோயிலுக்கு போன அந்த இடைக்காடர் சிவபெருமான் முன்பாக நின்று, மதுரையம்பதி நாயகரே, பாண்டிய நாட்டு மன்னன் சொற்சுவை அறிந்தவர் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அவரை பார்க்கறதுக்கு போனோம். அங்கே போய் அவருக்கு முன்பாக சுவை மலிந்த பணுவலை படித்தும் காட்டினேன். ஆனால் அதில் ரசித்து தலையாட்டாமல் என் நூலினையும் என்னையும் அவமதிச்சிட்டாரு. மேலும் எந்த ஒரு பயனுமே இல்லாத அக்ரிணை பொருள் மாதிரி அப்படியே அசையாமல் இருக்காரு. பாண்டியன் இப்படி இகழ்ந்து அவமதிச்சது என்னையோ என் நூலினையோ அல்ல, சொல் வடிவமாய் திகழும் அன்னை உமையவளையும் சொல்லின் பொருளாய் விளங்கிடும் உங்களையும் தான் பாண்டிய மன்னன் அவமதித்தார். இதனால் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு மனசு ரொம்ப வெதும்பி ரொம்ப கஷ்டத்தோட வடத திசை பக்கமாக வேகமாக போகிறாரு. இப்படி இடைக்காரர் சொன்னது சிவபெருமான் காதில் விழுந்த உடனே கருணை கடலாக விளங்கும் சோமசுந்தர பெருமான் மதுரையை விட்டு வெளியேறிய இடைக்காடருக்கும் அவர் தம் நண்பர் கபிலருக்கும் மனமகிழ்ச்சி உண்டாகும் பொருட்டு தம் ஞானமயமான லிங்க சுரூபத்தை மறைச்சி உமையம்மையோட கிளம்பி வெளியே வரார். திருக்கோயிலுக்கு வடபுறத்தே வைகை ஆற்றின் தென்புறத்தில் திருக்கோவில் ஒன்றினை அமைத்து கொண்டு அதில் தம் தேவியுடன் இனிதே அமர்ந்தருளினார். மறுநாள் பொழுது விடிஞ்சதுமே வைகரை சமயத்தில் திருப்பள்ளி எழுச்சி நேரத்தில் சிவபெருமானை வணங்க பல சிவனடியார்கள் கோயிலுக்கு வந்தாங்க. அங்கே சிவலிங்க திருவுருவை காணாமல் எல்லாரும் திகச்சு போகிறாங்க. இது என்ன மாயம், இது எப்படி நடக்கும் அப்படின்னு மனசில் கொஞ்சம் சந்தேகம், அப்புறம் மனசு ரொம்ப கஷ்டமும் வருது. இதை நம்ம உடனே போய் அரண்மனையில் இருக்கிற மன்னன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அரண்மனைக்கு போகிறாங்க. அரண்மனைக்கு போன சிவனடியார்கள் மன்னனை வணங்கி, வேந்தர்க்கும் வேந்தே, உங்ககிட்ட இந்த செய்தி சொல்கிறதுக்கே நாங்கள் ரொம்ப பயப்படுறோம். இன்றைக்கி அதிகாலையில் கோயிலுக்கு போய் சோமசுந்தர பெருமானுடைய திருப்பள்ளி எழுச்சியை தரிசனம் செய்யறதுக்காக போனோம். அப்போ அங்கே சிவபெருமானுடைய லிங்க திருமணியை காணோம், ரொம்ப திகப்பாயிடுச்சு. இதை உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்காக தான் ஓடோடி வந்தோம் அப்படின்னு நடுங்கிக்கிட்டே சொல்கிறாங்க. சிவனடியார் சொன்னதை கேட்ட பாண்டியனுக்கு அவரோட காதில் கூர்மையான வேல் பாய்ச்சினது போல் இருந்துச்சு. உயிர் ஒடுங்கியவனை போல அவருடைய சிம்மாசனத்தில் இருந்து மயங்கி தரையிலே விழுந்துட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நினைவு வந்ததுக்கப்புறம் எழுந்திருச்ச பாண்டிய மன்னன் அவருடைய கைகளை சிரமேல் குவித்து இறைவனை வணங்கி கண்ணீர் வடிச்சாரு. ஆலவாய் பெருநகர அண்ணலே, பெருமானே, நான் என்ன தவறு செஞ்சேனே தெரியலையே, நீங்கள் எங்கே போனீங்கன்னு தெரியலையே, நான் இப்படி உங்களை எங்கே தேடி நான் தரிசிக்க போகிறேன், ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படின்னு மனசு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ மன்னர்கிட்ட ஒரு சிலர் ஓடோடி வந்து, மன்னா, அதிசயம் ஒன்று நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம். வைகையின் தென்கரையில் இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு புது காட்சி ஒன்றினை இன்றைக்கி நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அந்த இடத்துல சங்க புலவர்களோடும் அன்னை மீனாட்சி அம்மையோடும் இறைவன் எழுந்தருளி உள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சட்டுன்னு எழுந்திருச்சு பாண்டிய மன்னன் கொஞ்சம் பயத்தோட வேகமாக போய் வைகை ஆற்றின் தென்கரையில் இருக்கிற அன்னை மீனாட்சியையும் சொக்கநாத பெருமானையும் பார்க்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக கண்ணில் ஆனந்த கண்ணீர் வர தரையில் விழுந்து வணங்குறாரு. பாண்டிய மன்னன் சிவபெருமானை பார்த்து, என் பெருமானே, தேவரீர் திருவடி நோகவும் மதுரியம்பதி பொலி விழக்கவும் இப்படி மீனாட்சி அம்மையோட இங்கே வந்து எழுந்தருளி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நான் ஏதாவது தவறு செஞ்சேனா? குற்றம் ஏதாவது நேர்ந்ததா? என்ன பிழை உண்டானது? ஐயனே, நிகழ்ந்தது என்ன என்பது அடியவனாகி எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு பலவாறாக மனம் வருந்தி போற்றி பணிந்து வணங்கி நின்றுட்டுருக்காரு. அப்போ சொக்கநாத பெருமான், வைகை பாயும் பாண்டிய நாட்டு மன்னா, உன் துதி கேட்டு மகிழ்ந்தோம். உன் மனமார்ந்த புகழ்ச்சி எமக்கு இனிமையாக இருந்துச்சு. இனி நான் சொல்கிறத நீ கேளு. தலங்கள் அனைத்திலும் திருவாலவாயே தலை சிறந்த தலமாகும். இந்த திருத்தலத்தில் எண்ணற்ற சுயம்பு லிங்கங்கள் இருக்கின்றன. அவற்றுள் 64 லிங்கங்கள் உயர்வானவை.
அவற்றில் 8 லிங்கங்கள் பெருமை உடையவை. ஏனென்றால் அவை 8ம் அஷ்டதிக் பாலகர்களால் பூஜிக்கப்பட்டவை. அவை 8லும் என் நண்பனான குபேரன் பூஜித்த லிங்கம் மிகவும் சிறந்தது. இது குபேரன் வழிபட்ட லிங்கம் ஆகையால் இங்கு வந்து யாம் எழுந்தருளி உள்ளோம். எனவே இந்த திருத்தலம் வட திரு ஆலவா என்று போற்றப்படும். ஒருபோதும் கடம்பவனத்தை விட்டு யாம் நீங்க மாட்டோம். நீ வேறெந்த குற்றமும் செய்யல. இடைக்காடன் இயற்றிய செய்யுட்களை நீ இகழ்ந்தாய். அவனிடம் யாம் கொண்ட பேரன்பின் காரணமாகவே அக்கடமே இங்கு எழுந்தருளி உள்ளோம் அப்படின்னு இறைவன் அசரியா சொன்னதை கேட்ட பாண்டியன் குலேசன், புராதனனே, புண்ணியனே, எளியேன் செய்த பிழையை பொறுத்தருள்வது உங்களுடைய கடமை அப்படின்னு சொக்கநாத பெருமானை பணிந்து வணங்கினார். பாண்டியனுக்கு பேரருள் புரிந்த இறைவனும் மீனாட்சி அம்மையும் சங்கப்புலவர்களோட திரும்பவும் திருக்கோயிலுக்கு போய் எழுந்தருளி இருந்தாங்க. வைகை தென்கரையில் இருந்து ஆலவாய் பெருநகர திருக்கோயிலுக்கு வந்த குலேச பாண்டியன் சோமசுந்தர பெருமானை பணிந்து வழிபட்டு அப்புறம் சங்கப்புலவர்களுடன் சென்று இடைக்காடரை பார்த்து அவருக்கு தக்க மரியாதையை கொடுத்து அவர் அரண்மனைக்கு அழைச்சிட்டு வராங்க. முறைப்படி அலங்கரிக்கப்பட்ட மணி மாளிகை ஒன்றில் இடைக்காடரை பொன்னாலான ஆசனம் ஒன்றில் அமர வச்ச பாண்டியன் பல சிறப்புகளை அவருக்கு செஞ்சார். புலவர்கள் சூழ்ந்திருக்க இடைக்காடர் இயற்றிய செயற்களை மனதார கேட்டு மகிழ்ந்தார். இடைக்காடருக்கும் சங்கப்புலவருக்கும் பட்டாடைகள், முத்தாரங்கள், யானைகள், குதிரைகள், நஞ்சை நிலங்கள் என அவற்றை பரிசாக அளித்து பாண்டிய மன்னன் சிறப்பித்தான். அப்புறம் அந்த புலவர்களிடம், புலவர் பெருமக்களே, இடைக்காடருக்கு எளியவனாகி நான் செஞ்ச குற்றத்தை தயை கூர்ந்து பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு வேண்டி வணங்குறார். புலவர்களும் அந்த மன்னன்ட்ட, பாண்டிய நாட்டு வேந்தரே, சோமசுந்தர பெருமானின் திருவருளால் உமக்கு அளவற்ற திருவும் கீர்த்தியும் உண்டாகுக அப்படின்னு சொல்லிட்டு விடை பெற்றுட்டு போயிட்டாங்க. தொடர்ந்து பல ஆண்டுகளாக நல்லாட்சி புரிஞ்சிட்டு வந்த குலேச பாண்டியன் தான் செய்த நற்தவத்தின் பயனாக தனக்கு பிறந்த புதல்வன் அரிமர்த்தனனுக்கு முடிசூட்டி மகிழ்ந்து அப்புறம் சிவலோக பதவியை அடைஞ்சிட்டார். திருச்சிற்றம்பலம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதல்ல ஒரு லைக் போடுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.